வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்துவின் பாடுகளை தியானிக்கும் இந்த புனிதமான தவக்கால தியானத்தில் நாம் இணைந்திருக்கின்றோம். தவக்காலம் நம் ஆன்மாவை தூய்மைப்படுத்தி இறைவனோடு நம் உறவை சீரமைக்கும் ஒரு அருளின் காலம். இயேசு கிறிஸ்து கல்வாரியில் தன்னை முழுமையாக ஒப்பு கொடுப்பதற்கு முன்பாக மனித இதயத்தின் ஆழத்தை புரிய வைக்க உவமைகள் வழியாக பேசினார். சிலுவை தியாகத்தின் உச்சம் என்றால் உவமைகள் அந்த தியாகத்தை புரிந்து கொள்ள நம் ஆன்மாவை தயார்படுத்தும் பாடங்கள். இந்த தவ காலத்தில் இறை வார்த்தைகளின் வெளிச்சத்தில் நம் குறைகளை உணர்ந்து இறைவனின் அன்பை நோக்கி திரும்புவதே இப்பயணத்தின் நோக்கம். இன்று ஆண்டவர் இயேசு விதைப்பவன் உவமை வழியாக மிக முக்கியமான ஒரு பாடத்தை நமக்கு கற்பிக்கிறார். நம் ஒவ்வொருவருடைய இதயமும் நிலம் போன்றது. ஆண்டவருடைய வார்த்தை அதில் விதைக்கும் விதையை போன்றது. ஒரு விவசாயி தன் நிலத்தை எவ்வளவு கவனமாக பராமரிக்கிறானோ அதை பொறுத்தே அவனுடைய அறுவடையும் அமையும். இந்த தியானத்தில் நம் இதய நிலம் எப்படி இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்க ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். இயேசு கடலோரத்தில் அமர்ந்து திரண்டிருந்த மக்களுக்கு இந்த உவமையை சொன்னார். விதைப்பவர் ஒருவர் விதைக்க சென்றார். அவர் விதைகளை தூவும் போது அவை 4 வெவ்வேறு இடங்களில் விழுந்தன. முதலாவதாக அவர் விதைக்கும் போது சில விதைகள் வழியோரம் விழுந்தன. அந்த நிலம் மக்கள் நடமாட்டத்தால் கடினமாக இருந்தது. நிலத்திற்குள் செல்ல முடியாத அந்த விதைகளை பறவைகள் வந்து தின்றுவிட்டன. இரண்டாவதாக வேறு சில விதைகள் மிகுதியாக மண் இல்லா பாறை பகுதியில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாத காரணத்தால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ வெயிலின் வெப்பம் தாங்காமல் அவை காய்ந்து போயின. வேர் பிடிப்பதற்கு ஆழமான மண் இல்லாததால் அவை கருகி போயின. மூன்றாவதாக சில விதைகள் முட்செடிகளின் இடையே விழுந்தன. முட்செடிகளும் அந்த விதைகளோடு சேர்ந்து வளர்ந்தன. ஒரு கட்டத்தில் முட்செடிகள் அந்த செடிகளை சுற்றிலும் வளர்ந்து அவற்றை நெரித்துவிட்டன. இறுதியாக இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அந்த நிலம் பண்படுத்தப்பட்டிருந்தது. அந்த விதைகள் எவ்வித தடையுமின்றி வளர்ந்து அவற்றுள் சில 100 மடங்காகவும், சில 60 மடங்காகவும், சில 30 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. அன்பார்ந்தவர்களே, இந்த தவக்காலம் நம் இதய நிலத்தை தயார் செய்யும் ஒரு உழவு காலம். ஒரு நிலம் தானாகவே நல்ல நிலமாக மாறிவிடாது. அதில் தேங்கி கிடக்கும் கற்களை அப்புறப்படுத்தவும், முட்களை பிடுங்கவும், கடினமான நிலத்தை சீர்படுத்தவும் ஒரு விவசாயி பாடுபட வேண்டும். நம் வாழ்வில் உள்ள பாவம், கோபம், கவலை, சோம்பல் ஆகியவையே நம் இதயத்தை பாறையாகவும் முள்ளாகவும் மாற்றுகின்றன. இந்த தவக்கால நாட்களில் நாம் மேற்கொள்ளும் ஜெபம், நோன்பு, தான தர்மங்கள் நம் இதய நிலத்தை பண்படுத்தும் கருவிகளாக அமைகின்றன. இறை வார்த்தையை கேட்டும் புரிந்து கொள்ளாமல் இருப்பவர்கள் வழியோர நிலம் போன்றவர்கள். தீயோன் அவர்கள் உள்ளத்திலிருந்து வார்த்தையை திருடி செல்கின்றான். நாம் பல நேரங்களில் வார்த்தையை கேட்டவுடன் மகிழ்ச்சியோடு ஏற்றாலும் ஆழமான வேர் இல்லாததால் வேதனையோ இன்னலோ நேர்ந்த உடனே தடுமாற்றம் அடைந்து கருகி போகின்றோம். இதுவே பாறை நிலத்தின் நிலை. அதுபோல் உலக கவலையும் செல்வ மாயையும் நம் இதயத்தை நெரிக்கும் போது இறை வார்த்தை பயனளிக்க முடியாமல் போகிறது. ஆனால் யார் இறை வார்த்தையை கேட்டு புரிந்து கொண்டு அதன்படி வாழ்கிறார்களோ அவர்களே
30, 60, 100 மடங்கு பலன் தரும் நல்ல நிலமாக மாறுகிறார்கள். நாம் சிலுவையில் இயேசுவிடம் பலவற்றை மன்றாடுகிறோம். சில நேரங்களில் நாம் கேட்பது நமக்கு கிடைக்கின்றது. சில நேரங்களில் நாம் கேட்ட நேரத்தில் அது கிடைப்பதில்லை. ஆனால் சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், நாம் கேட்டது கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும், எந்த காரணத்திற்காகவும் நாம் இயேசுவை விட்டுவிடக் கூடாது. நம் விசுவாசம் பாறை நிலம் போல மேலோட்டமாக இருக்கக்கூடாது. வெயில் வந்தவுடன் கருகிவிடும் செடியைப் போல வாழ்வில் சிறு துன்பம் வந்தவுடன் நாம் இயேசுவை விட்டு விலகி செல்லக்கூடாது. இந்த உலகில் நாம் சந்திக்கும் தற்காலிகமான எந்த அன்புக்காகவும் சிலுவையில் நமக்காக தன் உயிரை தந்த அந்த நித்தியமான அன்பை நாம் ஒருபோதும் இழந்துவிடக் கூடாது. நம் இதயம் உலக ஆசைகளாலும் கவலைகளாலும் நெரிக்கப்படாமல் சிலுவை அடியில் உறுதியாக நிற்கும் நல்ல நிலமாக மாற வேண்டும் என்பதே இந்த தவக்காலத்தின் நோக்கம். ஜெபிப்போம். அன்பு நிறைந்த இயேசுவே, விதைப்பவராகிய நீர் என் இதயத்தில் தினமும் உமது வார்த்தைகளை விதைத்துக் கொண்டிருப்பதற்காக உமக்கு கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறேன். இந்த தவக்காலத்தின் புனிதமான வேளையில் தியானத்தின் நிறைவாக என் ஆன்மாவை உமது சிலுவை அடியில் தாழ்த்தி ஜெபிக்கின்றேன். ஆண்டவரே, என் இதயம் பல நேரங்களில் உலக போக்குகளால் மிதிக்கப்பட்டு ஒரு வழியோர நிலத்தை போல கடினமாகி போனதை நான் கண்ணீருடன் உணர்கின்றேன். பிறருடைய விமர்சனங்கள், உலகத்தின் மாய கவர்ச்சிகள் மற்றும் அனிச்சையான பாவ பழக்கங்கள் என் இதயத்தை ஒரு நடை பாதையை போல கல்லாக்கி விட்டன. இதனால் உமது வார்த்தை என் காதுகளில் விழுந்தும் உள்ளத்திற்குள் இறங்கவில்லை. ஆண்டவரே, என் இதயத்தின் இந்த தடிமனான கடினத்தன்மையை உமது கிருபையால் மாற்றும். என் உள்ளத்தை உமது அன்பால் ஈரமாக்கும். என் கவனத்தை சிதறடிக்கும் தீய எண்ணங்களை அகற்றி உமது வார்த்தையை என் ஆன்மாவின் ஆழத்தில் வேரூன்ற செய்யும். ஆருயிர் இயேசுவே, சோதனைகள் வரும்போது சோர்ந்து போகிற பாறை நிலமாக என் இதயம் இருக்கிறது. ஆராதனைகளிலும் ஜெபங்களிலும் நான் காட்டும் ஆர்வம் ஒரு சிறு துன்பம் வரும்போது காய்ந்து போகின்றது. கடவுள் ஏன் எனக்கு இதை செய்தார் என்ற கேள்வியோடு நான் உம்மை விட்டு விலகிய நேரங்கள் அதிகம். என் விசுவாசம் ஆழமற்றதாக இருப்பதை இன்று ஒப்புக்கொள்கிறேன். உமது பாடுகளையும் சிலுவையையும் தியானிக்கும் எனக்கு எத்தகைய புயல் வந்தாலும் அசையாத ஆழமான விசுவாசத்தை வேறாக தாரும். இன்பத்தில் மட்டுமல்ல, பாடுகள் நிறைந்த சிலுவை பாதையிலும் உம்மை பற்றி கொள்ளும் மன உறுதியை தாரும். பரலோக தந்தையே, நாளைய கவலைகளும் பணத்தின் மீதான ஆசைகளும் உலக புகழும் என் வாழ்வை முட்களைப் போல நெரிக்கின்றன. நான் உம்மை தேட விரும்பினாலும் என் உள்ளத்தில் வளர்ந்துள்ள தேவையற்ற ஆசைகளும் கவலைகளும் என்னை உம்மை விட்டு விலக்குகின்றன. ஆண்டவரே, இந்த முட்களை உமது சிலுவை ஒளியால் சுட்டரிப்பீராக. உமது வார்த்தை மட்டுமே என் வாழ்வின் உயர்ந்த செல்வம் என்பதை நான் முழுமையாக உணர செய்யும். ஆண்டவரே, இன்று நான் உம்மிடம் உருக்கமாக கேட்கிறேன். இந்த உலகில் நான் சந்திக்கும் தற்காலிகமான எந்த அன்புக்காகவும் சிலுவையில் எனக்காக தன் உயிரை தந்த உமது நித்தியமான அன்பை நான் இழந்துவிடக் கூடாது. நான் கேட்டது கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும், என் வாழ்வு செழிப்பாக இருந்தாலும் வறண்டு போயிருந்தாலும், உமது கரத்தை பற்றி கொண்டு கடைசி வரை உம்மை பின்தொடர எனக்கு அருள் தாரும். என் இறைவா, என் இதயத்தை ஒரு நல்ல நிலமாக மாற்றும். இந்த தவக்காலத்தின் முடிவில் நான் ஒரு புதிய மனிதனாக மாறி உமது அன்பிற்கு சான்றாக 100 மடங்கு பலன் தர என்னை ஆசீர்வதியும். உமது திரு காயங்களின் வழியாக வழியும் புனித இரத்தம் என் இதய நிலத்தை பண்படுத்தட்டும்.
என் வாழ்வின் ஒவ்வொரு சொல்லும் செயலும் உமது மகிமையை அறிவிக்கட்டும். உயிர்த்தெழுந்த உமது வல்லமை என் பலவீனமான உள்ளத்தை புதுப்பிக்கட்டும். ஆமீன். சிலுவையில் அறையுண்ட இயேசுநாதரிடம் ஜெபம். திவ்ய இயேசுவே, பூலோக இரட்சணிய நிமித்தம் தேவரீர் மனித அவதாரம் எடுத்து பிறந்தீர். விருத்த சேதனப்பட்டீர். யூதர்களாலே புறக்கணிக்கப்பட்டீர். துரோகியான யூதாசினால் முத்தமிட்டு காட்டி கொடுக்கப்பட்டீர். சங்கிலிகளால் கட்டுண்டு மாசற்ற செம்மறி புருவையைப் போல கொலை களத்துக்கு நடத்தி கொண்டு போகப்பட்டீர். அன்னாஸ், கைபாஸ், பிலாத்து, ஏரோது இவர்கள் சமூகத்தில் அவமானமாய் நிறுத்தப்பட்டீர். பொய் சாட்சிகளால் குற்றம் சாட்டப்பட்டீர். சாட்டை, கசை, வார்களினால் அடிக்கப்பட்டீர். நிந்தை கோரணியாய் திரு கண்கள் மூடி குத்தப்பட்டீர். திருமுகத்தில் துப்பப்பட்டீர். முள்முடி சூட்டப்பட்டு மூங்கில் தடியால் அடிக்கப்பட்டீர். திரு சட்டைகள் உரியப்பட்டீர். ஆணிகளால் சிலுவையில் அறையுண்டு உயர்த்தப்பட்டீர். பிச்சு கலந்த புளித்த காடி குடிக்க கொடுக்கப்பட்டீர். ஈட்டியால் குத்தப்பட்டீர். என் ஆண்டவரே சுவாமி, அடியேன் எவ்வளவு பாவியாயிருந்தாலும் நான் இப்போது தியானித்து வணங்கும் உமது திருப்பாடுகளை கொண்டும் உமது திரு சிலுவை மரணத்தை கொண்டும் என்னை நரக ஆக்கினையினின்று மீட்டு ரட்சித்து உமது வலது பாரிச கள்ளனுக்கு கட்டளையிட்ட மோட்ச பாக்கியத்தில் அடியேனையும் சேர்க்க தயை புரியும். பிதாவோடேயும் பரிசுத்த ஆவியோடும் சதா காலமும் சுயஞ்சீவியருமாய் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுகிறவருமாயிருக்கிற ஆண்டவரே, ஆமீன். இயேசுநாதருடைய திருத்தோள் காயத்திற்கு ஜெபம். என் நேசத்திற்குரிய இயேசுவே, கடவுளின் மாசற்ற செம்மறி புருவையே, நான் மிகவும் நிர்பாக்கிய பாவியானாலும் நீர் உமது பாரமான திரு சிலுவையை சுமந்து கொண்டு போன போது உமது திரு தோளை நிஷ்டூரமாய் கிளிய செய்து உமது திரு சரீரத்தில் உண்டான சகல காயங்களால் நீர் அனுபவித்த துயரத்தை பார்க்கிலும் அதிக துயரத்தை வருவிக்கிற உமது திரு தோளின் காயத்தை சாஷ்டாங்கமாய் வணங்கி நமஸ்கரிக்கிறேன். மட்டற்ற துயரப்பட்ட இயேசுவே, உம்மை ஆராதித்து என் முழு இருதயத்தோடு உம்மை புகழ்ந்து ஸ்துதித்து உமது திரு தோளின் கொடூர காயத்திற்காக உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். நீர் அனுபவித்த இந்த மட்டற்ற வேதனை உமது சிலுவையின் பார சுமை அதிகரித்ததன் மேல் நான் நொந்தழுது பாவியாகிய என் பேரில் இரக்கமாயிருக்கவும் என் பாவ அக்கிரமங்களை பொறுத்து உமது சிலுவை பாதை வழியாய் என்னை மோட்ச பாக்கியம் சேர்ப்பிக்கவும் தயை புரிய வேண்டுமென்று உம்மை இரந்து மன்றாடுகிறேன். ஆமீன். மதுர இயேசுவே, உமது திரு தோளின் கொடூர காயத்தை பார்த்து உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆத்துமாக்கள் பேரில் இரக்கமாயிரும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும்.
ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். இயேசுவின் 5 காய ஜெபம். இயேசு கிறிஸ்து நாதர் பாடுபட்ட சிலுவை அடியில் தேவ மாதா கூட நிற்கிறது போலவும் அவருடைய திரு காயங்களையும் அக்காயங்களிலே நின்று வழிந்தோடும் திரு இரத்தத்தையும் கண்ணினால் காண்கிறது போல் தியானித்து விசுவாசமாய் ஜெபிக்கவும். என் கர்த்தரே, தேவரீர் மெய்யான இறைவனும் மெய்யான மனிதனும் ஒன்றாயிருந்து அடியோர்களுக்காக கொடூர பாடுபட்டு சிலுவையிலே அறையுண்டு மரணத்தை அடைந்தீர் என்கிறதினாலே தேவரீரை வணங்கி ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். தேவரீர் இத்தனை சகாய உபகாரங்களை அடியோர்களுக்கு கட்டளை பண்ணினதினாலே சகல சம்மனசுகள் முதலிய மோட்சவாசிகளோடு தேவரீரை வேண்டிக் கொள்கிறோம். தேவரீருடைய திருக்காயங்கள் 5ஐயும் வணங்குகிறோம். 1. இயேசு கிறிஸ்து நாதரே சுவாமி, தேவரீருடைய இடது பாதத்தின் திரு காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம். திவ்ய இயேசுவே, இந்த திரு காயத்தையும் தேவரீருடைய திரு மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் செய்த பாவமெல்லாம் எங்கள் நினைவிலே வரவும் அவைகளுடைய தீமையை கண்டுபிடித்து அவைகளை முழு மனதோடு வெறுக்கவும் தேவரீர் கிருபை செய்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். 2. இயேசு கிறிஸ்து நாதரே சுவாமி, தேவரீருடைய வலது பாதத்தின் திரு காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம். இனிய இயேசுவே, இந்த திரு காயத்தையும் தேவரீருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் செய்த பாவங்களுக்கு மெய்யான மனஸ்தாபம் உண்டாகத்தக்கதாக தேவரீர் கிருபை செய்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன்.
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். மூன்றாவது, இயேசு கிறிஸ்து நாதரே சுவாமி தேவரீருடைய இடது கரத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம். நேச இயேசுவே, இந்த திருக்காயத்தையும் தேவரீருடைய பரிசுத்த மாதாவின் அத்தியந்த வியாகுலங்களையும் குறித்து நாங்கள் இனிமேல் ஒருபோதும் பாவங்களை செய்யாதிருக்க வேண்டிய ஒத்தாசையை செய்தருள வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். நான்காவது, இயேசு கிறிஸ்து நாதரே சுவாமி தேவரீருடைய வலது கரத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம். இந்த திருக்காயத்தையும் தேவரீருடைய நேச மாதாவின் அத்தியந்த வியாகுலங்களையும் குறித்து நாங்கள் பாவ பொறுத்தல் அடைந்து இஷ்ட பிரசாதத்தோடே மரித்து மோட்ச பாக்கியத்தை அடையத்தக்கதாக கிருபை செய்தருள வேண்டும் என்று தேவரீரை மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஐந்தாவது, இயேசு கிறிஸ்து நாதரே சுவாமி தேவரீருடைய திருவிழாவின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம். அன்புக்குரிய இயேசுவே, இந்த திருக்காயத்தையும் தேவரீருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலங்களையும் குறித்து தேவரீருடைய மட்டற்ற சிநேகத்தை எங்களுக்கு கட்டளை பண்ணவும், கடைசியாய் நாங்கள் சாகிற தருணத்தில் தேவரீருடைய திருக்காயங்களுக்குள்ளே மறைந்தவர்களாய் நல்ல மரணம் அடையவும் தேவரீர் கிருபை செய்தருள வேண்டுமென்று மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். பிதாவாகிய இறைவனுக்கு ஒப்பு கொடுக்கும் ஜெபம். பிதாவாகிய இறைவா, தேவரீருக்கு உகந்த மகனுமாய் எங்களுக்கு கர்த்தருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து நாதர் எங்களுக்காக இத்தனை பாடுகளும் பட்டாரே. அவருடைய பாடுகளையும் துன்பங்களையும் சிலுவையையும் மரணத்தையும் அடக்கத்தையும் துக்கத்தையும் அவருடைய திரு காயங்களிலே நின்று வழிந்தோடும் திரு இரத்தத்தையும் பார்த்து பாவிகளாகிய அடியோர்கள் கேட்கிற இந்த 5 மன்றாட்டுகளையும் அவருடைய 5 திரு காயங்களையும் குறித்து கட்டளை பண்ணியருளும் சுவாமி. ஆமீன். திருக்காயங்களின் ஜெபமாலை. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. ஆமீன். தூய ஆவியாரே இறைவா, எழுந்தருளி வாரும். விண்ணகத்திலிருந்து உமது அருள் ஒளியின் கதிர்களை அனுப்பும். ஏழைகளின் தந்தையே, கொடைகளை கொடுக்கிறவரே, இதயங்களின் பேரொளியே, எழுந்தருளி வாரும். நிறையாறுதலானவரே, ஆன்மாக்களுக்கு இனிய விருந்தாளியே, பேரின்ப இரக்கமுள்ள இளைப்பாற்றியே, நோயில் நலமே, வெயிலில் குளிர்ச்சியே, அழுகையில் ஆறுதலே, எழுந்தருளி வாரும். மிகுந்த மகிழ்ச்சியோடு இருக்கிற பேரொளியே, நம்பிக்கையாளர்களுடைய இதயத்தை நிரப்பும். உமது தெய்வீகமின்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை. தூய்மையற்றதை தூய்மையாக்கும், உலர்ந்ததை நனையும், காயங்களை குணமாக்கும், வணங்காததை வணங்க செய்யும், குளிரோடிருப்பதை குளிர் போக்கும், தவறினதை செவ்வனே நடத்தும். உம்மை நம்பிய எமக்கு திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தருளும். புண்ணிய பேறுகளையும் நல்ல இறப்பையும் முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு தந்தருளும். ஆமீன். அளவற்ற அன்பும் நன்மையும் கொண்ட இறைவா, சாதாரண எளிய மனிதராயும் நன்றியறியாத பாவிகளாயும் இருக்கிற அடியோர் மாற்றியும் புகழும் கொண்ட உமது திருமுன் ஜெபம் செய்ய தகுதியற்றவர்களாயிருந்தாலும் உமது அளவற்ற இரக்கத்தில் நம்பிக்கை கொண்டு உமது திருமுன் நிற்கிறோம். எங்கள் மீட்புக்காகவும் பாவிகளாகிய எங்களை கழுவி தூய்மைப்படுத்தவும் கல்வாரி மலையில் நீர் ஏற்ற அந்த புனிதமான திரு காயங்களை நன்றியுடன் தியானிக்க விரும்புகிறோம். உமது திரு காயங்களின் வழியாக எங்களுக்கு மீட்பும் சுகமும் மன்னிப்பும் கிடைக்க ஆவலாயிருந்து இந்த திரு காயங்களின் ஜெப மாலையை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, உமது திரு காயங்கள் ஒவ்வொன்றும் எங்கள் பாவ வாழ்வை மாற்றும் மருந்தாக அமையட்டும். இந்த ஜெபத்தை மிகுந்த பக்தியோடும் உமது பாடுகளை உள்வாங்கிய மனதோடும் செய்ய எங்களுக்கு உமது தூய ஆவியின் அருளை தந்தருளும். ஆமீன். ஓ இயேசுவே, திவ்ய மீட்பரே, எங்கள் பேரிலும் உலகத்தார் அனைவர் பேரிலும் இரக்கமாயிரும். ஆமீன். ஓ வல்லப கடவுளே, ஓ பரம தேவனே, நிரந்தரரான சர்வேஸ்வரா, எங்கள் பேரிலும் உலகத்தார் அனைவர் பேரிலும் தயவாயிரும். ஆமீன். என் இயேசுவே, எங்களுக்கு பொறுத்தலும் இரக்கமும் அளித்து இந்த ஆபத்தான காலத்தில் உமது விலையேற பெற்ற திரு இரத்தத்தை எங்கள் பேரில் தெளித்தருளும்.
ஆமீன். நித்திய பிதாவே, எங்கள் ஆத்துமங்களின் காயங்களை குணப்படுத்தும்படி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காயங்களை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். என் இயேசுவே, உமது திரு காயங்களின் பேறு பலன்களை குறித்து பொறுத்தலும் இரக்கமும் அளித்தருளும். என் இயேசுவே, உமது திரு காயங்களின் பேறு பலன்களை குறித்து பொறுத்தலும் இரக்கமும் அளித்தருளும். என் இயேசுவே, உமது திரு காயங்களின் பேறு பலன்களை குறித்து பொறுத்தலும் இரக்கமும் அளித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஒன்றாவது, இயேசு இறந்த 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்ததை தியானித்து உயிருள்ள நம்பிக்கையுடன் வாழ மன்றாடுவோமாக. நித்திய பிதாவே, எங்கள் ஆத்துமங்களின் காயங்களை குணப்படுத்தும்படி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காயங்களை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். என் இயேசுவே, உமது திரு காயங்களின் பேறு பலன்களை குறித்து பொறுத்தலும் இரக்கமும் அளித்தருளும். என் இயேசுவே, உமது திரு காயங்களின் பேறு பலன்களை குறித்து பொறுத்தலும் இரக்கமும் அளித்தருளும். என் இயேசுவே, உமது திரு காயங்களின் பேறு பலன்களை குறித்து பொறுத்தலும் இரக்கமும் அளித்தருளும். என் இயேசுவே, உமது திரு காயங்களின் பேறு பலன்களை குறித்து பொறுத்தலும் இரக்கமும் அளித்தருளும். என் இயேசுவே, உமது திரு காயங்களின் பேறு பலன்களை குறித்து பொறுத்தலும் இரக்கமும் அளித்தருளும். என் இயேசுவே, உமது திரு காயங்களின் பேறு பலன்களை குறித்து பொறுத்தலும் இரக்கமும் அளித்தருளும். என் இயேசுவே, உமது திரு காயங்களின் பேறு பலன்களை குறித்து பொறுத்தலும் இரக்கமும் அளித்தருளும். என் இயேசுவே, உமது திரு காயங்களின் பேறு பலன்களை குறித்து பொறுத்தலும் இரக்கமும் அளித்தருளும். என் இயேசுவே, உமது திரு காயங்களின் பேறு பலன்களை குறித்து பொறுத்தலும் இரக்கமும் அளித்தருளும். என் இயேசுவே, உமது திரு காயங்களின் பேறு பலன்களை குறித்து பொறுத்தலும் இரக்கமும் அளித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். இரண்டாவது, இயேசு விண்ணகம் சென்றதை தியானித்து நம்பிக்கையுடன் விண்ணக வாழ்வை தேடும் வரம் கேட்போமாக. நித்திய பிதாவே, எங்கள் ஆத்துமங்களின் காயங்களை குணப்படுத்தும்படி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காயங்களை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். என் இயேசுவே, உமது திரு காயங்களின் பேறு பலன்களை குறித்து பொறுத்தலும் இரக்கமும் அளித்தருளும். என் இயேசுவே, உமது திரு காயங்களின் பேறு பலன்களை குறித்து பொறுத்தலும் இரக்கமும் அளித்தருளும். என் இயேசுவே, உமது திரு காயங்களின் பேறு பலன்களை குறித்து பொறுத்தலும் இரக்கமும் அளித்தருளும். என் இயேசுவே, உமது திரு காயங்களின் பேறு பலன்களை குறித்து பொறுத்தலும் இரக்கமும் அளித்தருளும். என் இயேசுவே, உமது திரு காயங்களின் பேறு பலன்களை குறித்து பொறுத்தலும் இரக்கமும் அளித்தருளும். என் இயேசுவே, உமது திரு காயங்களின் பேறு பலன்களை குறித்து பொறுத்தலும் இரக்கமும் அளித்தருளும். என் இயேசுவே, உமது திரு காயங்களின் பேறு பலன்களை குறித்து
பொறுத்தலும் இரக்கமும் அளித்தருளும். என் இயேசுவே, உமது திரு காயங்களின் பெரு பலன்களை குறித்து பொறுத்தலும் இரக்கமும் அளித்தருளும். என் இயேசுவே, உமது திரு காயங்களின் பெரு பலன்களை குறித்து பொறுத்தலும் இரக்கமும் அளித்தருளும். என் இயேசுவே, உமது திரு காயங்களின் பெரு பலன்களை குறித்து பொறுத்தலும் இரக்கமும் அளித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். மூன்றாவது, புனித கன்னி மரியா மீதும் திரு தூதர்கள் மீதும் தூய ஆவியார் இறங்கி வந்ததை தியானித்து நாம் அனைவரும் ஆவியாரின் ஒளியையும் அன்பையும் பெற மன்றாடுவோமாக. நித்திய பிதாவே, எங்கள் ஆத்துமங்களின் காயங்களை குணப்படுத்தும்படி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காயங்களை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். என் இயேசுவே, உமது திரு காயங்களின் பெரு பலன்களை குறித்து பொறுத்தலும் இரக்கமும் அளித்தருளும். என் இயேசுவே, உமது திரு காயங்களின் பெரு பலன்களை குறித்து பொறுத்தலும் இரக்கமும் அளித்தருளும். என் இயேசுவே, உமது திரு காயங்களின் பெரு பலன்களை குறித்து பொறுத்தலும் இரக்கமும் அளித்தருளும். என் இயேசுவே, உமது திரு காயங்களின் பெரு பலன்களை குறித்து பொறுத்தலும் இரக்கமும் அளித்தருளும். என் இயேசுவே, உமது திரு காயங்களின் பெரு பலன்களை குறித்து பொறுத்தலும் இரக்கமும் அளித்தருளும். என் இயேசுவே, உமது திரு காயங்களின் பெரு பலன்களை குறித்து பொறுத்தலும் இரக்கமும் அளித்தருளும். என் இயேசுவே, உமது திரு காயங்களின் பெரு பலன்களை குறித்து பொறுத்தலும் இரக்கமும் அளித்தருளும். என் இயேசுவே, உமது திரு காயங்களின் பெரு பலன்களை குறித்து பொறுத்தலும் இரக்கமும் அளித்தருளும். என் இயேசுவே, உமது திரு காயங்களின் பெரு பலன்களை குறித்து பொறுத்தலும் இரக்கமும் அளித்தருளும். என் இயேசுவே, உமது திரு காயங்களின் பெரு பலன்களை குறித்து பொறுத்தலும் இரக்கமும் அளித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். நான்காவது, புனித கன்னி மரியா விண்ணகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதை தியானித்து நாமும் விண்ணக மகிமையில் பங்கு பெற மன்றாடுவோமாக. நித்திய பிதாவே, எங்கள் ஆத்துமங்களின் காயங்களை குணப்படுத்தும்படி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காயங்களை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். என் இயேசுவே, உமது திரு காயங்களின் பெரு பலன்களை குறித்து பொறுத்தலும் இரக்கமும் அளித்தருளும். என் இயேசுவே, உமது திரு காயங்களின் பெரு பலன்களை குறித்து பொறுத்தலும் இரக்கமும் அளித்தருளும். என் இயேசுவே, உமது திரு காயங்களின் பெரு பலன்களை குறித்து பொறுத்தலும் இரக்கமும் அளித்தருளும். என் இயேசுவே, உமது திரு காயங்களின் பெரு பலன்களை குறித்து பொறுத்தலும் இரக்கமும் அளித்தருளும். என் இயேசுவே, உமது திரு காயங்களின் பெரு பலன்களை குறித்து பொறுத்தலும் இரக்கமும் அளித்தருளும். என் இயேசுவே,
உமது திரு காயங்களின் பெரு பலன்களை குறித்து பொறுத்தலும் இரக்கமும் அளித்தருளும். என் இயேசுவே, உமது திரு காயங்களின் பெரு பலன்களை குறித்து பொறுத்தலும் இரக்கமும் அளித்தருளும். என் இயேசுவே, உமது திரு காயங்களின் பெரு பலன்களை குறித்து பொறுத்தலும் இரக்கமும் அளித்தருளும். என் இயேசுவே, உமது திரு காயங்களின் பெரு பலன்களை குறித்து பொறுத்தலும் இரக்கமும் அளித்தருளும். என் இயேசுவே, உமது திரு காயங்களின் பெரு பலன்களை குறித்து பொறுத்தலும் இரக்கமும் அளித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். ஐந்தாவது, புனித கன்னி மரியா விண்ணக மண்ணக அரசியாக முடிசூட்டப்பட்டதை தியானித்து நம் அன்னையின் மீது ஆழ்ந்த பற்று கொள்ள மன்றாடுவோமாக. நித்திய பிதாவே, எங்கள் ஆத்துமங்களின் காயங்களை குணப்படுத்தும்படி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காயங்களை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். என் இயேசுவே, உமது திரு காயங்களின் பெரு பலன்களை குறித்து பொறுத்தலும் இரக்கமும் அளித்தருளும். என் இயேசுவே, உமது திரு காயங்களின் பெரு பலன்களை குறித்து பொறுத்தலும் இரக்கமும் அளித்தருளும். என் இயேசுவே, உமது திரு காயங்களின் பெரு பலன்களை குறித்து பொறுத்தலும் இரக்கமும் அளித்தருளும். என் இயேசுவே, உமது திரு காயங்களின் பெரு பலன்களை குறித்து பொறுத்தலும் இரக்கமும் அளித்தருளும். என் இயேசுவே, உமது திரு காயங்களின் பெரு பலன்களை குறித்து பொறுத்தலும் இரக்கமும் அளித்தருளும். என் இயேசுவே, உமது திரு காயங்களின் பெரு பலன்களை குறித்து பொறுத்தலும் இரக்கமும் அளித்தருளும். என் இயேசுவே, உமது திரு காயங்களின் பெரு பலன்களை குறித்து பொறுத்தலும் இரக்கமும் அளித்தருளும். என் இயேசுவே, உமது திரு காயங்களின் பெரு பலன்களை குறித்து பொறுத்தலும் இரக்கமும் அளித்தருளும். என் இயேசுவே, உமது திரு காயங்களின் பெரு பலன்களை குறித்து பொறுத்தலும் இரக்கமும் அளித்தருளும். என் இயேசுவே, உமது திரு காயங்களின் பெரு பலன்களை குறித்து பொறுத்தலும் இரக்கமும் அளித்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும். நித்திய பிதாவே, உமது ஏக குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதியாத திரு இரத்தத்தை பார்த்து உம்மை கெஞ்சி மன்றாடுகிற எங்கள் பேரில் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, உமது ஏக குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதியாத திரு இரத்தத்தை பார்த்து உம்மை கெஞ்சி மன்றாடுகிற எங்கள் பேரில் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, உமது ஏக குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் விலை மதியாத திரு இரத்தத்தை பார்த்து உம்மை கெஞ்சி மன்றாடுகிற எங்கள் பேரில் இரக்கமாயிரும். ஆமீன். முதன்மை வானதூதரான புனித மிக்கேலே, வானதூதர்களான புனித கப்ரியேலே, ரஃபேலே, திரு தூதர்களான புனித பேதுருவே, பவுலே, யோவானே, நாங்கள் எத்துணை பாவிகளாயிருந்தாலும்
எங்கள் மீட்பின் விலையாக அமைந்த ஆண்டவர் இயேசுவின் திரு காயங்களை முன்னிட்டு நாங்கள் இப்போது வேண்டிக் கொண்ட இந்த திரு காயங்களின் ஜெபமாலையை எங்கள் புகழறிகளோடு சேர்த்து சிலுவையின் அடியில் நின்ற புனித கன்னி மரியாவின் திருப்பாதத்திலே காணிக்கையாக வைக்க உங்களை மன்றாடுகிறோம். ஆண்டவருடைய திரு காயங்களின் வழியாக நாங்கள் கேட்ட வரங்கள் யாவும் எங்களுக்கு கிடைக்க பரிந்து பேசும். இந்த தியானத்தின் வழியாக எங்கள் பாவ வாழ்வு மறைந்து நாங்கள் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட புனிதர்களாக வாழ எங்களுக்கு துணை நில்லும். ஆமீன். இயேசுநாதருடைய திருப்பாடுகளின் புகழ் மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். சர்வ தயாபர இயேசுவே, பாவிகளாகிய எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. மண்ணினால் மனிதனை உண்டாக்கி திவ்ய கருணையால் வல்லவனாக்கி அவன் கையால் பாடுபட திருவுளமான என் தயாபர இயேசுவே, பாவிகளாகிய எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. மட்டற்ற மகிமை பிரதாபமுள்ள தேவ சுபாவத்தோடு மட்டில் அடங்காத ஈன சுபாவத்தை பந்தனமாக கட்டி மனித அவதாரம் எடுக்க திருவுளமான என் தயாபர இயேசுவே, பாவிகளாகிய எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. தரித்திரத்தில் பிறந்து வளர்ந்து துன்பத்தில் உயிர்விட திருவுளமான என் தயாபர இயேசுவே, பாவிகளாகிய எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. ஊனுறக்கமற்று உடலை ஒருத்து 40 நாள் இரவும் பகலும் உபவாசமாயிருந்த என் தயாபர இயேசுவே, பாவிகளாகிய எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. கொடிய சத்துருவாகிய பசாசின் கையால் எடுக்கப்பட்டு சோதிக்கப்பட்ட என் தயாபர இயேசுவே, பாவிகளாகிய எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. விண்ணிற்கும் மண்ணிற்கும் முதல்வராயிருந்தும் எளிய அரசனுக்கு இறை கொடுக்க திருவுளமான என் தயாபர இயேசுவே, பாவிகளாகிய எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. நித்திய பிதாவின் ஞான சொரூபியாயிருந்தும் அஞ்ஞானம் நிறைந்த மனிதர்களால் ஆகடியம் செய்யப்பட்ட என் தயாபர இயேசுவே, பாவிகளாகிய எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. பரிசுத்தரிலும் பரிசுத்தராயிருந்தும் பாவ வேஷம் அணிந்து பிதாவின் சமூகத்தில் பாவி போல் நின்ற என் தயாபர இயேசுவே, பாவிகளாகிய எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. சமனசுகளுடைய உண்மையான சந்தோஷமாயிருந்தும் சஞ்சல சாகரத்தில் அழுந்தி சலிப்பை அடைந்து பிராண அவஸ்தைப்பட்ட என் தயாபர இயேசுவே, பாவிகளாகிய எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. சகல ஜீவாத்துமாக்களுக்கும் அபயமாயிருந்தும் மரண அகோரத்தை கண்டு அஞ்சி நடுங்கி உதிர வியர்வை ஒழுகி நின்ற என் தயாபர இயேசுவே, பாவிகளாகிய எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. பேய்கடிமையான என்னை மீட்டு இரட்சிக்க திருவுளமான என் தயாபர இயேசுவே, பாவிகளாகிய எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. துஷ்ட யூதர்கள் கையில் அகப்பட்ட கள்ளனைப் போல கட்டுண்டு தெரு வீதிகளில் இழுக்கப்பட்ட என் தயாபர இயேசுவே, பாவிகளாகிய எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி.
சேதுரோன் என்கிற நதியில் அமிழ்ந்தி உடலெல்லாம் விரைத்து நின்ற என் தயாபர இயேசுவே, பாவிகளாகிய எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. அநீத குருக்கள் சபையில் அமைந்து பொய் சாட்சிகளுக்கு பணிந்து தேவ பழிகாரனாக கூறப்பட்ட என் தயாபர இயேசுவே, பாவிகளாகிய எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. திரு கன்னத்தில் அறியப்பட்டு திரு விழிகள் மறைக்கப்பட்டு முழுதும் அவஸ்தைகளை அனுபவித்த என் தயாபர இயேசுவே, பாவிகளாகிய எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. வஸ்திரம் உரியப்பட்டு கற்றூணில் கட்டப்பட்டு சதைகள் தெறிக்க அடிபட்ட என் தயாபர இயேசுவே, பாவிகளாகிய எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. சோகம் நிறைந்து கை கால் அயர்ந்து இரத்தத்தில் குப்புற விழுந்த என் தயாபர இயேசுவே, பாவிகளாகிய எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. திரு சிரசில் முள்முடியை அழுத்தி பீற்றல் சகலாத்தை முதுகிற் போர்த்தி பரிகாச ராசாவாக நிந்திக்கப்பட்ட என் தயாபர இயேசுவே, பாவிகளாகிய எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. பரபாஸ் என்கிற கள்ளனிலும் பாதகன் என்று எண்ணப்பட்டு பழிக்காரர் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்ட என் தயாபர இயேசுவே, பாவிகளாகிய எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. பார சிலுவையை தோளில் சுமந்து பரிதாபமாய் நடந்து பலமுறை குப்புற விழுந்த என் தயாபர இயேசுவே, பாவிகளாகிய எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. யாவராலும் கைவிடப்பட்டு அப்போஸ்தலரால் மறுதலிக்கப்பட்டு யாருமற்ற பரதேசியைப் போல நின்ற என் தயாபர இயேசுவே, பாவிகளாகிய எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. சிலுவையின் மீதே சமனுற்று திருப்பாத கரங்களில் ஆணி அறைந்து இரு கள்ளருக்கு நடுவில் நாட்டப்பட்ட என் தயாபர இயேசுவே, பாவிகளாகிய எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. உச்சந்தலை துவக்கி உள்ளங்கார் பரியந்தம் ஏக காயமாய் ஒரு சாமம் மட்டும் சிலுவையில் தொங்கி நின்ற என் தயாபர இயேசுவே, பாவிகளாகிய எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. பிதாவின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து இனமென்னப்பட்ட யாவற்றையும் ஏகமாய் அடைந்து நோக்காட்டு மனிதனான என் தயாபர இயேசுவே, பாவிகளாகிய எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. உபாதிக்கிற சத்துருக்களுக்காக பிதாவை இறந்து கொண்டு உலகத்திற்கெல்லாம் பலியாயிருந்த என் தயாபர இயேசுவே, பாவிகளாகிய எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. திருமுகம் அயர்ந்து திருவிழிகள் மறைந்து திரு சிரசு கவிழ்ந்து மரணமடைந்த என் தயாபர இயேசுவே, பாவிகளாகிய எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. எங்களுக்காக படாத பாடுபட்டு எங்கள் பாவத்திற்காக உமது இரத்தமெல்லாம் சிந்தி எமது உயிரை காப்பாற்ற உமது உயிரை கொடுத்த என் தயாபர இயேசுவே, பாவிகளாகிய எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி. எங்களுக்கு நீர் செய்த நன்றி எல்லாம் மறந்து எங்களுக்காக படாத பாடுபட்டதையெல்லாம் எண்ணாமல் உமக்கு துரோகம் செய்த எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. நெஞ்சுருகி இதயம் தவிடு பொடியாக பிளந்து கண்ணீர் சொரிந்து வடிந்து நிற்கும் எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. எங்கள் பாவத்தின் கனத்தையும் கொடுமையையும் பாராமல் உமது நன்மையின் விசாலத்தையும் கிருபையையும் பார்த்து எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. நீர் பட்ட அடிகளையும் முறிவுகளையும் உமது திரு உதிரத்தையும் பார்த்து எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியாகிய இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி. உபத்திரவ மரணத்தால் எங்களை மீட்டு இரட்சித்த இயேசுவே, உபத்திரவங்களை பொறுமையுடனே அனுபவிக்க உமது இரட்சணியத்தின் பலனை நாங்கள் அடைய கிருபை செய்தருளும் சுவாமி. ஜெபிப்போமாக. எங்களிடத்தில் வைத்த சிநேகத்தால் சொல்லில் அடங்காத வேதனைப்படவும் சிலுவையில் மரிக்கவும் திருவுளமான இயேசுவே, உமது சிநேகத்தை பற்றி நாங்கள் உலகத்தில் இருக்கும் அளவும் துன்ப துரிதப்படவும் உம்மை பற்றி உமது பாவனையாக இவ்வுலகத்தில் உபத்திரவப்பட்ட பின்பு உம்முடனே கூட சதா காலமும் உம்மிடத்தில் வீற்றிருக்கவும் கிருபை செய்ய வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். அன்பார்ந்தவர்களே, இதயத்தை ஒரு நல்ல நிலமாக மாற்றுவது ஒரு நிமிடத்தில் நடக்கும் செயல் அல்ல. ஒரு விவசாயி தன் நிலத்தை மீண்டும் மீண்டும் உழுது கொண்டே இருப்பது போல நாமும் நம் இதயத்தை ஜெபத்தினால் நாள்தோறும் பண்படுத்த வேண்டும். நம் வாழ்வில் போராட்டங்கள் வரலாம். நாம் கேட்ட மன்றாட்டுகளுக்கு பதில் கிடைக்க தாமதமாகலாம். ஆனால் அந்த சோதனை காலங்களே நம் விசுவாசத்தின் ஆழத்தை சோதிக்கும் காலம். கேட்டது கிடைக்கவில்லை என்பதற்காக ஜெபத்தை நிறுத்தி விடாதீர்கள். பாறை நிலத்தை போல காய்ந்து விடாதீர்கள். தொடர்ந்து ஜெபியுங்கள். தொடர்ச்சியான ஜெபம் மட்டுமே நம் இதயத்தில் முளைக்கும் உலக கவலைகளையும் பாவ சிந்தனைகளையும் வேரோடு பிடுங்கி எறியும். உங்கள் ஜெபம் வெறும் வார்த்தையாக இல்லாமல் சிலுவையில் இருக்கும் இயேசுவின் இதயத்தோடு பேசும் உரையாடலாக இருக்கட்டும். நினைவில் கொள்ளுங்கள், இந்த உலகில் தற்காலிகமான உறவுகளும் அன்பும் நம்மை ஏமாற்றலாம். ஆனால் சிலுவையில் விரிந்திருக்கும் இயேசுவின் கரங்கள் உங்களை ஒருபோதும் கைவிடாது. அந்த நித்தியமான அன்பை இறுக பற்றி கொண்டு விசுவாசத்தோடு தொடர்ந்து ஜெபியுங்கள். உங்கள் இதயம் நல்ல நிலமாக மாறும்போது உங்கள் வாழ்வில் 100 மடங்கு ஆசீர்வாதங்களை நீங்கள் காண்பீர்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.